ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட ஒரு சின்ன தாட் என்னன்னு சொன்னா, அநேக நேரத்தில் நம்ம தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். வி மேக் பிளான்ஸ். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, இல்லை நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, ஏதாவது இல்லைன்னு சொன்னாலும் ஒரு வீடு வாங்க போறோம், இல்லை ஒரு வாகனம் வாங்க போறோம், இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், இல்லை ஒருவேளை நம்முடைய ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படி நிறைய காரியம் வரும்போது அடுத்து ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இப்போ ஒரு பலவீனம் வந்துருச்சு, உடனே என்ன பண்றோம்? அடுத்து வேற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாமா, இல்லை இங்கே போகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, என்ன மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்றது, இது எல்லாமே நல்லதுதான். ஆனா அது முன்பதாக நம்ம ஜெபிக்கிறோமா? இப்போ ஒரு வாகனம் வாங்க போறோம், இல்லை பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க போறோம், இல்லை வேற எங்கேயாவது நம்ம ஒரு புதிய இடத்துக்கு நம்ம போக போறோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் தீர்மானங்கள் எடுப்பதிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். இதை செய்யணும், அதை செய்யணும், இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும், அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி மற்றவங்க ஆலோசனை கேட்கிறோம், நம்முடைய குடும்பத்தினோட ஆலோசனை கேட்கிறோம். ஆனா கர்த்தரிடத்துல நாம் ஆலோசனை கேட்பது இல்லை. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை என்ன ஏசப்பா, நீங்க என்னோடு கூட இடைப்படுங்க, என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பதாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, நாம் மாம்சத்துல சில காரியங்களே நாம செய்து விடுவோம். இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், ஒரு சப்போஸ் ஒரு வீடு வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெபிக்கல, நம்ம கர்த்தரை கேட்கலன்னு சொன்னா நாம மாம்சத்துல ஏதாவது தவறான ஒரு இடத்தை போய் நம்ம வாங்கிடுவோம், இல்ல கர்த்தர் சித்தமில்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். நம்ம எங்க இருக்கணும் என்பது கூட ஆண்டவர் சித்தம் உண்டு. எந்த இடத்துக்கு நம்ம போகணும், என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்க எங்க படிக்கணும், நம்முடைய எல்லாவற்றை குறித்தும் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி ஒண்ணு உண்டு. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நேரான பாதையில நம்மளை நடத்துவார், ஆசீர்வாதமான ஒரு பாதையில நடத்துவார், அவருடைய சித்தத்தின்படியாக நடத்துவார். அதனால எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்பதாக இந்த புதிய ஆண்டுல நம்ம ஜெபித்து நம் காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ ஒரு பலவீனம் வந்துருச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க இது ஒரு பலவீனம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? பலவீனத்தை மாற்றுவார். இல்ல கர்த்தர் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஆண்டவருடைய சித்தமா இருந்தா அதையும் நடத்த ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம் செய், இங்க போன்னு சொல்லுவார். சோ ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்க ஏசப்பான்னு சொல்லி பிரேயர் பண்ணி நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். சோ இந்த புதிய ஆண்டுல நாம் தீர்மானம் எடுப்பது நல்லது, பிளான் பண்ணுவது நல்லது. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நிறைய திட்டங்களை நாம் செயல்படுத்தணும், நிறைய பிளான் நம்ம பண்றோம், எல்லாம் செகண்டரி தான். ஆனா முதல்ல நம்ம பிரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது அந்த திட்டங்களை கர்த்தர் நம்ம கொடுப்பார். மாம்சத்தை நம்ம முடிவெடுக்காதபடிக்கு அவருடைய சித்தத்தின்படியாக நம்ம நடத்துவார். அப்ப அவருடைய சித்தத்தின்படியாக நடத்தும் போது அது கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் நீதியின் பாதையில நடத்துகிறார். அப்ப ஒரு நாள் கர்த்தர் நம்மள தவறான பாதையில நடத்த மாட்டார். அதற்காக தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கரம் பிடித்து நடத்துவார், ஆலோசனை கொடுத்து நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஸோ ஒவ்வொரு காரியம் முன்பதாக ஜெபம் பண்ணுங்க. ப்ரே பிஃபோர் யூ பிளான். திட்டம் தீட்டுவதற்கு முன்பதாக, தீர்மானங்கள் ஒரு பிளான் பண்ணுவதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணி நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.